காலம் மாற மாற நாமளும் தொழில மாறிக்கிட்டே இருக்கணும். எல்லா தொழிலையும் போட்டியும் பொறாமையும் தானே இருக்கும். ஆனா நம்ம தொழில மட்டும்தான் போட்டி பொறாமையை விட துரோகங்களும் உத்தரவாதம் இல்லாத உயிர் சேதமும் இருக்கும். இதுவரையிலும் வெவ்வேறு துருவங்களா இருந்தோம். இனிமே ஒரே துருவமா செயல்பட போறோம். சார், நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. என்னோட பெயர் தாமஸ் பீட்டர். நான் அமெரிக்காவில் இருக்கும் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் ராயல் எம்பையர் அப்பேலா ஹாஸ்பிட்டலில் ஜிஎமாக இருக்கிறேன். இப்ப நம்ம பண்ண போற பிசினஸ் கேட்க புதுசா இருக்கும். கருமுட்டை திருடுதல். என்னது? காக்கா முட்டையா? என்னையா காக்கா முட்டை திருட சொல்றா? காக்கா முட்டை இல்லையா, அது கருமுட்டை. கருமுட்டைனா? யோ தெற்க கூ முட்டை மாதிரி பேசுறான் வடக்கு. அது கருமுட்டைக்கும் காக்கா முட்டைக்கும் வித்தியாசம் தெரியல. யோ அவன் சொல்றத ஃபுல்லா கேளுங்க ஃபர்ஸ்ட். வெளிநாடுகளில் இந்த கருமுட்டைகளுக்கு ஒவ்வொரு கருமுட்டைக்கும் 3 to 4 லட்ச ரூபா வரைக்கும் டிமாண்ட் இருக்கு. ஸோ ஒரு பொண்ணை கடத்தினா 50 to 60 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ உங்களோட டார்கெட் பொண்ணுங்களை கடத்தி கருமுட்டையை திருடுறது. இந்த தொழிலுக்கு ஒரு கோட் வேர்டு வச்சிருக்கேன். அதுக்கு பேர் தான் ஸ்டாக். இனிமே என்கிட்ட ஃபோனில் பேசினாலும் நேரில் பேசினாலும் ஸ்டாக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டாக்கை 5க்கு மேலே கையில் வச்சிக்கவே கூடாது. உடனே கோவாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். கடல் வழியை மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ணணும். ரோடு வழியை பண்ணக்கூடாது. தொழிலில் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தரை நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுற தொழிலில் உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் வேணுனாலும் அசஸை போட்டுக்கோங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடத்துறோம், காசை வாங்கிட்டு விட்டுறோம். அது மட்டும்தான் தெரியணுமே வழிய கருமுட்டை மேட்ரு வெளியிலேயே தெரியக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த தொழிலில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ரத்த தான விளம்பரம் பண்ணா நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு மைக் வச்சு போட்டு கருமுட்டி எடுக்கிறோம். சார், கருமுட்டை எடுத்த பெண்களுக்கு வயிற்று வலி, வயிற்று போக்கு நிறைய பிரச்சனைகள் வருது சார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க. இதெல்லாம் அப்பப்போ அப்படிதான் விட்டுடணும். மாவட்டம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிடுங்க. உங்களுக்கு தேவையான வாகனம், பணம், போக்குவரத்து எல்லாம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்டாக்ஸை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 5க்கு மேலே வந்தால் உடனே கோவாவுக்கு அனுப்பிச்சிடணும். கடல் மார்க்கமாக மட்டும்தான் இருக்கணும். தம்பி, நீங்கள் ஆந்திராவில் போய் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. நீங்கள் குஜராத்தை கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர ஸ்டாக்ஸை ரிசீவ் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணி டாக்டருக்கு அனுப்ப வேண்டியதை அனுப்பிச்சி வச்சுருங்க. மீதி எல்லாத்தையும் நீங்களே பார்த்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இதில் மெயின் மேட்டர் என்னன்னா, எல்லாருமே ஸ்டாக்குன்னு மட்டும்தான் பேசணும். இப்போ இதில் நமக்கு சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெண்களை மட்டும் கடத்தாதீங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கடத்துங்க. அதில் பெண்களை எல்லாம் செலக்ட் பண்ணி கருமுட்டையை திருடிட்டு மீதியெல்லாம் பணத்தை வாங்கிட்டு விட்டுருங்க. அப்போதான் நம்ம மாட்ட மாட்டோம். அப்படியே மாட்டினாலும் ஈஸியாக நம்ம கேஸ்லேருந்து வெளில வந்துடலாம். அப்புறம் இந்த கருமுட்டை திருடுறதுங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. மாட்டினா பெரிய தண்டனை உண்டு. இதுவே குழந்தைங்க கடத்தல், ஆள் கடத்தல் கேஸ்னா ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அதனால் வெளியில் இருக்கிறவங்க அசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் கடத்துறோம், காசு வாங்குறோம், திருப்பி விட்டுறோம். அது மட்டும்தான் தெரியணுமே வழிய கருமுட்டைங்கிற மேட்ரு துளி கூட வெளியில் வரக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக இருங்க. பேர் சிவா, ஊர் புதுக்கோட்டை. இப்போ நான் கோவாக்கு போயிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள்ல எனக்கும் என் மாமா பொண்ணு பாரதிக்கும் கல்யாணம். பொதுவாக கல்யாணத்துக்கு பிறகுதான் சிலருக்கு வாழ்க்கை தடமாறும். ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்க்கை தடமாறிடுச்சு. சிறு வயதில் எனக்கு எவ்வளோ ஜாலியான வாழ்க்கையை கொடுத்த இறைவன், அதன் பிறகு இவதான் என் மாமா பொண்ணு பாரதி. இவ இல்லாம நான் இல்லை. நானும் இவ்வளோ விளையாட ஆரம்பிச்சா விடுவதும் தெரியாது, அடைவதும் தெரியாது. விளையாடிக்கிட்டே இருப்போம். இதோ இவங்க 2 பேரும் என்னோட தூரத்து உறவு.
நண்பர்களாக மாறிட்டோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதில்லை. இப்போ நான் கோவா போகிறதுக்கு காரணம் கூட இவங்க தான். என்னுடைய பசுமையான காலம் முடிஞ்சு பருவ காலம் தொடங்கியது. கூடவே சோதனையும் ஆரம்பிச்சிச்சு. டேய் இந்தாடா, இந்தா புடிங்கடா. டேய் புடி. டேய் இந்தாடா வச்சுக்கடா. டேய் இங்க பாரு குழந்தைகளா, மாமா கிட்ட சாக்லேட் வாங்காம பஸ் வந்தா கூட போகக்கூடாது, சரிங்களா? அங்கிள், எங்களுக்கு சாக்லேட் தான் முக்கியம், அப்புறம் தான் ஸ்கூல் எல்லாம். அப்படி சொல்லு செல்லக்குட்டி. எப்பவுமே மாமாக்கு உன் மேல தனி பாசம் தான். போ போய் உட்காரு. உங்களுக்கு எது வேணாலும் மாமா கிட்ட கேளுங்க, சரியா? சாக்லேட்லாம் வேணாம்பா, ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படி ஓரமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பல, ஏதாவது கவனிச்சு விடு. சங்கூதர நேரத்துல சரக்கு கேக்குதா? உட்காரு. ஏய் மச்சான், என்னடா வீட்டுக்கு வர சொன்ன, பார்த்தா இங்க இருக்க? டேய் நீங்க வருவான்னு எனக்கு தெரியும்டா. சரி, எதுக்கு வர சொன்ன? இங்க பாரு, என் மனசுல இருக்கிறதா இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இதை அவங்க கிட்ட கொடுத்து என் லவ் சொல்லி சக்சஸ் பண்ண போறேன். அப்புறம் என்ன, கல்யாணம் குழந்தை குட்டி தான். ஏய் அவன் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு லவ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடான்னா அந்த லெட்டர் கொடுத்து லவ் பண்றங்கற? டேய் என்னதான் சோசியல் மீடியா லவ் பண்ணாலும் என் மனசுக்குள்ள இருக்கிறதுல பேப்பருக்குள்ள கொட்டி வச்சிருக்கேன்டா. அவ திரும்ப திரும்ப படிக்க படிக்க என் லவ் சக்சஸ் ஆயிடும்ல. நல்லா ஆகும். நீ போய் பின்னாடி வெயிட் பண்ணு. ஓகே. டேய் அறிவு இருக்கடா உனக்கு? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. வீட்ல காய போட்ட என் ஜெட்டியை காணும்டா. டேய் பொண்ணுங்க இருக்கிற இடத்துல எப்படி பேசணும் தெரியாது. ஜெட்டியை காணும்னா வீட்டுல போய் தேடுறா, இங்க எதுக்கிட்ட வந்த? அம்மா கிட்ட கேட்டு பார்த்தேன், வீட்டுக்கு வந்தவங்க யாருன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்ப வீட்டுக்கு வந்தவங்கிட்ட கேளு போ, இங்க எதுக்கிட்ட வந்த? நேத்து நைட்டு நீ தான்டா வந்த. டேய் நான் வந்ததும் அங்க இருந்து கிளம்பிட்டேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் ஃப்ரெண்ட கேட்டு நான் பார்க்கணும். டேய் என்னடா இந்த மாதிரி அசிங்கமா பேசுற? அசிங்கப்படுத்தாதடா. டேய் மச்சான், டேய் மச்சான் இங்க வாடா. டேய் 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 இருடா. ஏன்டா இப்படி அசிங்கப்படுற? டேய் டேய் இருடா. உன் ஜட்டி தான் காணா? ஆமா, உன் ஜட்டி அங்க ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கான்டா, நான் பார்த்தேன்டா. அங்க ஜட்டி இல்லனா உன்ன வந்து உதைப்பேன் நானு. நீ வாடா இருக்கும். ஷப்பா, அவசரத்துல ஜட்டி கூட போடாம வந்துட்டேன். உருவி இருந்தா என்ன ஆயிருக்கும்? பாவி பயல. சரி, இந்த வாட்டியாச்சும் லெட்டர் கொடுத்து எப்படியா சக்சஸ் பண்ணிடுவோம். சாமி ஜீசஸ், நீ தான் எப்படியாவது காப்பாத்து. சாமியே எப்படியாவது காப்பாத்திடு சாமி. எங்க ஆளையே காணோம்? என்ன நேரம்டா. ச்சே, இன்னைக்கும் வழக்கம் போல ஆயிடுச்சே. நேற்று தான் அந்த குட்டி பிசாஸ்னால லவ் சொல்ல முடியாம போச்சு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்லை. இன்னைக்கு லவ்வா சொல்றோம், சக்சஸ் பண்றோம். யோ பெரியவரே, மாதா கோயில கூழ் ஊத்துறாங்களா? போ. என்னது மாதா கோயில கூழ் ஊத்துறாங்களா? அங்க எங்கேயும் ஊத்துறாங்களா? பா பாரியா. அப்பனே முருகா ஜீசஸ், இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா கடவுள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், எப்படியாவது நீ சக்சஸ் ஆயிடணும். 6 மாசம் அந்த பொண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்கேன். நீங்க தான் கருணை காட்டணும். யாரும் தடங்கள் வராம பாத்துக்கணும். முக்கியமா அந்த குண்டு பையன் வரவே கூடாது சாமி. உங்களதான் நம்புறேன். உண்மையாரா இங்க வர சொன்னா? நான் தான் உன் வீட்டு பக்கமே வரதில்லையடா. நீ எதுக்குடா இங்க வந்த? டேய் உன்னெல்லாம் அத்தை பையன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. சொல்லாத. டேய் எங்க அக்காவும் உன் கூட தான்டா படிச்சிச்சு. இப்ப பாத்தியா சென்னையில பேங்க் மேனேஜரா இருக்குது. நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கிற? டேய் எங்க அப்பா உங்க அப்பா மாதிரி இல்லடா. எங்க அப்பா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. ஆனா உங்க அப்பா வீட்டுல உள்ள